வணக்கங்க. நான் 24ஆம் தேதி மே ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதில நெறைய பேரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. இப்ப லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு எதுத்தாப்லயே இருக்கு. 24ஆம் தேதி மே ஃப்ரைடே 4:30 மணிக்கு உங்கள அங்க சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன அங்க பார்க்கணும்னு தோணுனா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா குடுத்துருக்கிற இமெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்கள நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு 8ஆம் தேதி காத்தால மார்க்கெட் ஓப்பன் ஆச்ச. நிஃப்டி 130 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவா இருந்தது. இப்ப ரிகவர் ஆகி நான் பேசுற சமயத்துல 30 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. மேலேயும் கீழயும் போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 160 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. டாக்டர் ரெட்டி நேத்து நல்ல செட் ஆஃப் நம்பர்ஸ் குடுத்திருந்தானோ, இன்னைக்கு அந்த ஸ்டாக்க காத்தால அடிச்சிருந்தாங்க. இப்ப என்ன பொசிஷன்னு எனக்கு தெரியல. காத்தால 5970 வரைக்கும் வந்தது. நாட்கோ ஃபார்மா 985 வரைக்கும் வந்தது. கர்நாடகா பேங்க் 219ல இருந்தது. ஐடிஎஃப்சி 113ல இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கு. இது டைரக்டா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கான்ட்ராவா போயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 5-6 நாளா பாசிட்டிவ். நேத்து கூட மார்ஜினலி பாசிட்டிவ். நாஸ்டாக் மட்டும்தான் கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கு. ஒண்ணு எலெக்ஷன் காரணமா இருக்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும்னு மார்க்கெட்டுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். மேலேயும் கீழயும் போயிட்டே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆளும் கட்சி ஜெயிச்சா மார்க்கெட் ஒரேடியா தூக்குவாங்க. ஆளும் கட்சிக்கு மெஜாரிட்டி வரலைனாலே மார்க்கெட்டை இறக்குவாங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ்ல மார்க்கெட் மேலேயும் கீழயும் போயிட்டு இருக்கு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இன்னைக்கு 2-3 மெயின் செய்திகள். ஒன்று தங்கம் கொஞ்சம் இறங்கி இருக்கு. பட் தங்கம் வாங்குறதுக்கு கரெக்டான டைம்னா கரெக்டான டைம். இன்னொரு 6500 6400 வரைக்கும் போகலாம் மேக்ஸிமம். அதுக்குள்ள ரேட் கட் வந்துடும். ரேட் கட் வந்ததுன்னா தங்கம் விலை ஏறும். ரூபாவும் டாலருக்கு அகேன்ஸ்டா ஹெவி ப்ரெஷர்ல இருக்கும். அதனால தங்கம் வாங்குறதுல நம்மளுக்கு தப்பே கிடையாது. இன்னைக்கு செய்திகள் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் புதுசா அவங்களே ஒரு சிப்பு டிசைன் பண்றாங்க. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்ற சிப்பா இருக்கும். இதை டேட்டா ஃபார்ம்ஸில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிளும் ஏஐ பேண்ட் வேகனில் சேர்ந்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக ஆப்பிள் ஓன் பண்ணாட்டாலும் பஃபட்டோட பெர்க்ஷயர் கிளாஸ் பி மூலமாக ஆப்பிள் ஓன் பண்ணிட்டு இருக்கோம். அவர் 13% அவரோட ஸ்டேக்லேருந்து வித்திருந்தாலும் இன்றைக்கும் பஃபட் ஒரு மேஜர் ஸ்டாக் ஹோல்டர் ஆப்பிளில். அதனால் ஆப்பிளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அடுத்தது அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள் எல்லாருமே கிளவுடில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வை அவங்களோட டெக் ஏர்னிங் சூப்பராக இருந்ததுன்னு. இந்த கிளவுட் டெக்னாலஜிங்கிறது இந்தியாவில் புதுசு. இது டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ்க்கு அவுட் சோர்சிங் ஆர்டர் வருமா, கிளவுடில் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் கிடைக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அது ஒரு புது குரோத் ஏரியாவாக இருக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. அதனால இந்தியாவில் இது ஒரு மாற்றா வரலாம். டெஸ்லா எவ்வளோதான் சைனாவுக்கு போய் ஃப்ரெண்ட் ஆனாலும் மற்ற செல்ஃப் டிரைவிங் கார் சைனாவில் இருக்கிறது ஹெவி ப்ரெஷர் டெஸ்லா மேலே போடும். டெஸ்லாவில் ஓவர் நைட் சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. இது இன்னொன்று பதில். அடுத்த கேள்வி இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி 36% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பல இடத்துல சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் மட்டும் டொமஸ்டிக் ஜெனரிக் பிஸ்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் நம்ம மெயினாக நார்த் அமெரிக்கா பார்க்கணும். நார்த் அமெரிக்காவில் அவங்க நல்ல பிஸ்னஸ் ஏறி இருக்கு, ப்ராஃபிட்ஸும் ஏறி இருக்கு. ரஷ்யாவில் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்னால மைனராக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிக்கு நல்ல ரிசல்ட்டு. ஆனால் இன்னைக்கு கார்த்தால 4.5% வரைக்கும் இறங்கிடுச்சு. 5990 900 வரைக்கும் இருந்தது. 5900 990க்கு இந்த ப்ராஃபிட் ஏறினதுனால அவங்க பிபைஇ ரேஷியோ குறைஞ்சிருக்கும், இபிஎஸ் ஏறி இருக்கும். ஒன்று விலையும் குறைஞ்சிருக்கு. தட் இஸ் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் தான் பிபைஇ ரேஷியோ. ப்ரைஸும் குறைஞ்சிருக்கும், இபிஎஸும் ஏறி இருக்கும். அதனால 2 விஷயத்தில் டபுள் போனான்ஸா. அதனால டாக்டர் ரெட்டியை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு நாட்கோ ஃபார்மாவும் கீழே விழுந்திருக்கு. அதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். பேடிஎம்ல பல ப்ராப்ளம்கள் வந்திருக்கு. மார்க்கெட்டில் கண்டினியூஸாக பேடிஎம் ஸ்டாக் விலை விழுந்துட்டே இருக்கு. $2.5 பில்லியன் கிட்ட ஆயிடுச்சுங்கிறாங்க வேல்யூவேஷன். அது $2.5 பில்லியன் வேல்யூவேஷன் வர மாதிரி என்ன இருக்குங்கிறது
எனக்கு புரியாத புதிராக இருக்கு. $20 பில்லியன் வரைக்கும் வேல்யூவேஷன் இருந்தது, இறங்கி $2.5 பில்லியன் வரைக்கும் வந்திருக்கு. பிடிலைட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அவங்க ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின்ஸுங்கிறது ஹெவி ப்ரெஷரில் இருக்கும், ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் ஏறி இருக்குங்கிறாங்க. அவங்க மெயினாக பெயிண்ட் அண்ட் அடிகேசிவ்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது க்ரூட் ஆயிலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் ஆகும், டெரிவேட்டிவ்ஸ். அந்த விலைவாசி ஏறினதுனால பிடிலைட்டோட மார்ஜின்ஸும் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால பிடிலைட் நல்ல ரிசல்ட் வந்திருந்தாலும் அடி வாங்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டருங்கிற இடத்துல இதை பயங்கரமாக ஒரு ஹை இடத்துல வச்சுருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூரல் மார்க்கெட்டு போன குவார்ட்டரில் ரிக்கவர் ஆகிருக்கு. அது ஏன்னா ரபி கிராப்னால ரிக்கவர் ஆகிருக்கு. எஸ்பெஷலி மாருதி சுசுக்கியும் இந்தியன் டூ வீலர்ஸும் அதில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஆக்சுவலி ஹீரோ மோட்டார்ஸுக்கு நல்ல நியூஸு. ஏன்னா நார்த் இந்தியாவில் ஹீரோ மோட்டார்ஸோட டாமினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஹீரோ மோட்டார்ஸுக்கு நல்ல நியூஸு. நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு மாருதி வாங்கிறதுக்கு பதிலாக சுசுக்கியோ டொயோட்டா வாங்கினா பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் பல தடவை கத்தின மாதிரி ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸுங்கிறது உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்போஷர் கொடுக்கும். அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக்குங்கிறது என் சீப்பாக அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகும், அதனால் அவங்க ப்ராஃபிட்ஸும் க்ரோ ஆகும். அதனால் ஓரளவு டிப்ரிசியேஷனுங்கிறது ஜாப்பனீஸுக்கு நல்ல நியூஸு. இது ஜாப்பனீஸ் கம்பெனிஸுக்கு ரொம்ப நல்ல செய்தி. இது அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களோட டெவலப் ஆகும், மார்க்கெட்டில் அவங்க பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகும், சைனாக்கு நல்ல காம்படிஷன் கொடுப்பாங்க. இதனால் மார்க்கெட்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா சைனாவுக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும். சைனா ப்ரெஷர் வந்தோம்னா ரியாக்ட் ஆகி யுவானை டீவேல்யூ பண்ணுவாங்க. யுவான் டீவேல்யூவேஷனுங்கிறது சீக்ரெட் வெப்பன்னு. இந்த சைனீஸ் குட்ஸை ஆல் ஓவர் தி வேர்ல்டு பாப்புலர் ஆக்கிறதுக்கு யுவானை குறைச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. காட்ரேஜ் கன்சியூமர் 1800 crores லாஸ் புக் பண்ணியிருக்காங்க. அதில் 2500 கோடி எக்ஸப்ஷனல் ஒன் டைம் எக்ஸ்பென்ஸு. ஆஃப்ரிக்காவில் சில பிராண்ட்ஸோட வேல்யூவை டவுன் ப்ளே பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அதனால் கேஷ் லாஸ் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த ஷேர் நேற்றே 5% மேலே ஏறிச்சு. இது வைர ஊசி இல்லை வைர ஊசி, இதை தூக்கினாலே நம்ம கண்ணை குத்தும். இது பக்கம் நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இடத்துல இருக்குது. இன்றைக்கி ஐடிஎஃப்சி கம்மியாக இருக்குது, கர்நாடகா பேங்க் கம்மியாக இருக்குது, ஐடிசி சிரஞ்சீவியாக நீங்கள் எப்போதும் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. இது எல்லாமே லாங் டேர்மில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஐடிஎஃப்சி ஆர்பிட்ராஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி பேங்க்கோட மர்ஜ் ஆகிடும். இதுக்கும் ஹெச்டிஎஃப்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரீட்டைல் மார்க்கெட் பிஸ்னஸ் அலைவாக இருந்தது, இதில் ரீட்டைல் மார்க்கெட் பிஸ்னஸ் அலைவ் கிடையாது. ஐடிஎஃப்சியில் வேலையே டு ஹோல்ட் ஸ்டாக்ஸ் இன் ஐடிஎஃப்சி பேங்க்கு. அதனால் இந்த மர்ஜர் உங்களுக்கு நல்ல நியூஸு, வேல்யூ கொடுக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இது இன்னைக்கு டெவலப்மெண்ட்டு. மார்க்கெட்டில் ப்ரெஷரில் இருக்கிறச்ச நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, when there is blood on the street you must buyன்னு. இது மாதிரி லேசாக பிளட்டெல்லாம் வரல, லேசாக ரத்தம் கசியுது, ஏதாவது சீப்பாக கிடச்சா வாங்கிக்கோங்க, காஸ்ட்லியாக இருந்தால் அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இவ்வளோதான். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பாட்காஸ்ட்டை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. கோல்டு ஸ்ட்ரைக்கிங் ஜோனில் இருக்குது, முடிஞ்சால் நிறைய வாங்குங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இந்த ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.
இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டல்ல இருக்கு. அமேசான்ல கிண்டல்ல வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேரா கிண்டல்ல வாங்கிக்கலாம். தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்க.